إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم أعنا ولا تعن علينا، وانصرنا ولا تنصر علينا، وامكر لنا ولا تمكر علينا، واهدنا ويسر الهدى لنا، وانصرنا على من بغى علينا. رب اجعلنا لك شكارين، لك ذكارين، لك رهابين، لك مطواعين، لك مخبتين إليك أواهين منيبين. ربنا تقبل توبتنا واغسل حوبتنا وأجب دعوتنا وثبت حجتنا وسدد ألسنتنا واهد قلوبنا واصلل سخيمة صدورنا. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு நீண்ட விடுமுறைக்கு பின்னால் கிட்டத்தட்ட 3 மாதங்களையும் விட அதிகமான காலங்களுக்கு பின்னால் மீண்டும் நாங்கள் இந்த பாடத்தை ஆரம்பம் செய்கின்றோம். ஏற்கனவே நாங்கள் அல் அரபிய்யத்து பைன யதைக் என்கின்ற இந்த நூலின் 68 பாடங்களை படித்திருக்கின்றோம். இன்று நாங்கள் 69வது பாடத்தை படிக்க இருக்கின்றோம். இப்போது நாங்கள் அல் வஹ்தத்து த்தாமினா 8வது வஹ்தாவிலே இருக்கின்றோம். 8வது வஹ்தா அல் அமல். இந்த வஹ்தாவிலே இன்னும் சில பாடங்கள் எங்களுக்கு எஞ்சி இருக்கின்றன. அவற்றை நாங்கள் முடித்ததற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் 2வது பகுதிக்கு, அதாவது அல் கிதாப் தாலிப் அல் அவ்வல், அதிலே 2வது பாகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு கிதாபிலும் 2 பாகங்கள் இருக்கின்றன. நாங்கள் முதல் கிதாபிலே முதல் பாகத்தை இப்போது படித்து முடிக்க இருக்கின்றோம். இப்போது நாங்கள் பாடத்துக்கு வருவோம். அல் அஸ்வாத்து வ ஃபஹ்முல் மஸ்மூ. இந்த 8வது வஹ்தாவிலே அல் அஸ்வாத் ஓசைகளும், அதே போன்று ஃபஹ்முல் மஸ்மூ செவிமடுக்கப்படுகிற கூடிய விடயங்களை நாங்கள் புரிவது, அதாவது நாங்கள் இன்னொரு வார்த்தையிலே சொல்வதாக இருந்தால் அல் இஸ்திமா, இதற்கான பயிற்சியைத்தான் நாங்கள் இந்த பாடத்திலே பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக அல் அஸ்வாத், அரபு மொழியில் இருக்கக்கூடிய அஸ்வாத்கள், ஓசைகளுக்கான பயிற்சியை நாங்கள் பார்ப்போம். நாங்கள் இன்று படிக்க போகக்கூடிய அந்த ஓசை சவுத் பாத். அரபு மொழியிலே விசேடமான ஒரு எழுத்து தான் பாத். இந்த பாத் வேறு மொழிகளில் இருக்க முடியாது. அதனால் தான் அரபு மொழிக்கு லுகத்து பாத் என்று சொல்வார்கள், பாதுடைய மொழி. பாருங்கள், அத்தத்ரீபுல் அவ்வல் இஸ்தமி வாயித். முதலிலே நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். ரமதானு ரமதானு யதவத்தஉ யதவத்தஉ ضيوف ضيوف ممرضة ممرضة ممرض ممرض أيضا أيضا. ரைட், இப்போது நாங்கள் இந்த சொற்களை எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். ரமதான் ரமலான் தாதா என்றால் நாங்கள் லாம் சொல்லக்கூடாது. நாங்கள் லாமுக்கும் தாதுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. சரி, யதவத்தஉ ضيوف ممرضة ممرض أيضا ஐலாண்ட பில ஐضா தாது சொல்லும் பொழுது எங்களுடைய நாவுடைய ஓரங்கள், எங்களுடைய வாயுடைய ஓரங்கள்ல அந்த சொக்கையுடைய உள்பகுதியில படக்கூடியதாக இருக்கணும். ரைட், யாருக்கு இந்த சொற்களை சொல்ல முடியும்? ஃபாத்திமா. ஃபாத்திமா,
رمضان يتوضأ ليوف ممرلق ممرل أيلا. طيب அதில் கொஞ்சம் சரியா வரல, பரவாயில்ல. என்ன இது எங்களோட மொழியில இல்லாத ஒரு ஹர்ஃப், எங்களோட மொழியில இல்லாத ஒரு ஹர்ஃப், அதனால கஷ்டமா தான் இருக்கும் எங்களுக்கு. ரைட், யாருக்கு சரியாக சொல்ல இயலுமனு யார் வாரீங்க? எனக்கு சரியா சொல்ல இயலும், பாது நான் படிச்சு. நஸ்ரீன் பானு. رمضان يتوضأ ضيوف ممرضة ممرض أيضا. نعم أحسنتي، بارك الله فيك. இன்னொரு சிஸ்டர் பேர் சொன்னீங்க? سنشدة أستاذ. نعم سنشدة. رمضان يتوضأ ضيوف ممرضة ممرض أيضا. نعم بارك الله فيك أحسنتي. வேற யாரு சொல்லணும்؟ نسكية حضرت. نسكية تفضلي. رمضان يتوضأ ضيوف ممرضة ممرض أيضا. نعم أحسنتي، பெரும்பாலும் சரி. بارك الله فيك. யாரோ பேசுறது கேக்குது, அவங்க இது எங்களோட பேசுறாங்களா அல்லது அங்க கதைக்கிறாங்களாண்டா மைக் ஆஃப் பண்ணிட்டு கதைங்க, அல்லது எங்களோட பேசுறா கொஞ்சம் சத்தமாக்கு சொல்லுங்க. ரைட், அப்போ நீங்கள் இந்த சொற்களை, இதுக்குரிய ஆடியோ கிளிப் உங்களுக்கு இருக்குதானே? அந்த ஆடியோ கிளிப்பில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரைட், அடுத்தது நீங்கள் யூடியூப்பில் பாத் என்று அடித்தாலும், நுத்துக்கு பாத் என்று அடித்தால், பாது மொழிதல் என்று அடித்தால், பல பேர் அதை மொழிஞ்சு காட்டியிருப்பாங்க. அவங்களோட நாக்கு எப்படி அசைக்கப்படுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ரைட், எந்த மாதிரி அதுக்கு விளக்கப்படம் எல்லாம் போட்டு காண்பிச்சிருப்பாங்க 3Dலெல்லாம். நான் இந்த இடத்துல பாது சொல்லும் பொழுது இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ரைட், இப்போ நாங்கள் இன்னும் இரண்டாவது பயிற்சிக்கு வருவோம். அதுவும் அதே மாதிரி தான். பாத் அதே மாதிரி தால், இந்த ரெண்டு எழுத்துக்கும் இடையில ஓசையில் ஒரு நெருக்கம் இருக்குது. அதனால சில பேர் இது ரெண்டையும் வேறுபடுத்தாமல் பாது மொழிகிறதையும் தால் மொழிகிறதையும் ஒரே மாதிரி மொழிவாங்க. ரைட், இப்போ சில களிமாக்கள் தந்திருக்கிறாங்க. அந்த களிமாக்களுடைய ஆரம்பத்தில் ஒவ்வொரு களிமாவில் பாது இருக்குது. அதே மாதிரி அடுத்த பக்கத்தில் அதே மாதிரி களிமாவுடைய ஆரம்பங்கள்ல தால் இருக்குது. நான் ரெண்டு களிமாவும் ஒரே நேரத்தில் சொல்றேன், கேளுங்க. முதல்ல ضالين தாலீன் ضالين தாலீன். அடுத்து பாருங்க, ضر در ضر در ضل دل ضار دار ضلال دلال. எனவே இந்த ரெண்டு சொற்களுக்கும் இடையில மொழிச்சொல்ல வித்தியாசம் இருக்கு. ஒன்று பாத், இன்னொன்று தால். எனவே இது நாங்க ஒரே மாதிரி மொழிஞ்சா கருத்து வித்தியாசம் இல்லாமல் போயிடும். உதாரணமா தாலீன் என்றால் வழிகேடர்கள். நாங்க சூரத்துல் ஃபாத்தியாலன்னு சொல்றோம், வழிகேடர்களுடைய வழி அல்லன்னு சொல்றோம் தானே, வலத்தாலீன். அதே போல தாலீன் ஓதினா வழிகாட்டக்கூடியவர்கள் அர்த்தமாயிடும், வழிகாட்டக்கூடியவர்களுடைய வழி அல்லன்னு அர்த்தமாயிடும் தானே. தாலுன்னா வழிகாட்டக்கூடியவன். من دل على خير من دل على خير من دل على خير كفاعله. ரைட், இப்போ யாரு சரியாக ஏற்கனவே குரானை தஜ்வீத் படிச்சிருக்கிறீங்க இருப்பீங்க, இல்லாட்டி குரான் மனனம் செஞ்சிருப்பீங்க. அப்படியானாக்கள் எனக்கு பாதும் தாலும் சரியாக வித்தியாசப்படுத்தி சொல்லேலும் என்று சொல்றாக்கள் முன்வாங்க. ஏன்னா இது நாங்கள் குரான் நாங்கள் நிறைய ஓதுறதுனால நான் இதில் இங்கே புத்தகத்தில் சொல்லிக்கிற மாதிரியே பயிற்சி செய்யலை. அப்படி செய்கிறதுண்டா நாம் உங்களுக்கு சொல்லணும், அதுக்கு பிறகு நீங்கள் சொல்லணும், பிறகு ஒவ்வொருத்தராக மொழியிறத கேட்கணும். இந்த அதுக்கு கொஞ்சம் கூட நேரம் எடுக்கும். நாங்கள் சுருக்கி கொள்றதுக்காக உங்களில் யாருக்கு நல்லா இதை ஓதலாம், ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி இந்த எல்லா சொற்களையும் சொல்லலாம், யார் வாரீங்க? ரஜினா பானு. ரஜினா பானு. ரஜினா பானு. ضالين دالين ضر در ضل
دل ضارة دارة ضلال ذلال. نعم بارك الله فيك. அடுத்தது யாரு? خلاص. سميرة சமீரா, حميرة சுமைரா. அடுத்ததா உஸ்தாத் இல்ல அதே தானா? அதே தான். ضالين دالين ضرة درة ضل دل ضاد دار ضلال دلال. نعم أحسنتي بارك الله فيك. طيب فاز برادر. ضالين ذالين ضر ذر ضل ذل ضار ذار ضل ذل ضلال دلال எப்படி? ضلال ذلال نعم ضلال பரவாயில்ல உங்களோட முயற்சிக்கு. ذلال. பரக் அல்லாஹ் ஃபீக். தால் சொல்லும் பொழுது அந்த கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சரி வரணும். தால் சில இடங்கள்ல தால்மாய் சொல்லப்படுது. தால் 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 சொல்லும் பொழுதுதான் அந்த நுக்தா இருந்தா தான் நாங்க நாக்குடைய நுனிய கொஞ்சம் வெளியில வர மாதிரி சொல்லணும். அது தால், இது தால். ரைட். வேற யார் வாரீங்க? ஜாஸ்மின் பஷீர். حميرة யாஸ்மின் பஷீர். ضالين دالين ضر در ضل دل ضار دار ضلال دلال. அஹ்சன்தி பரக் அல்லாஹ் ஃபீக். இன்னொருத்தருக்கு சான்ஸ் கொடுப்போம். யார் வாரீங்க? நஸ்ரீன் حميرة சுமைரா. உங்களோட பேர் என்ன? حميرة சீனா சீனா ها حميرة حميرة ஹுமைரா. ஹுமைரா ரைட் சொல்லுங்க. ضالين دالين ضرة درة ضل دل ضارة دارة ضلال دلال. அஹ்சன்ட் பரக் அல்லாஹ் ஃபீக். ரைட். உங்களுக்கு எத்தனை வயசு? 8. மாஷா அல்லாஹ் பரக் அல்லாஹ் ஃபீக். பேர் எப்படி உங்களோட? حميرة مهدية. طيب بارك الله فيك. அஹ்சன்தி. அடுத்ததுக்கு நான் போவோம். பாருங்க, நதப இங்க தாது வந்து அதே மாதிரி தால் ஒரு கலிமாவுடைய இடையில இருக்குது, நடுவுல வசத்துல் கலிமா. நதப நதப நதர நதர மதா மதா நதத் நதத் பித்அஹ் 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 பித்அஹ். ரைட். யார் சொல்ல வாரீங்க? நஸ்ரீன் சமீமா பானு. பானு. சமீமா பானு. نضب ندب نظر ندر مضى مدى نضت ندت بضعة بضعة بدعة. نعم أحسنتي بارك الله فيك. வேற யார் வாரீங்க? நஸ்ரீன். طيب خير النساء. نضب ندب نضر ندر مضى مدى نضت ندت بدعة بدعة. طيب أحسنت بارك الله فيك. جوانا. ندب
ندب نظر نذر مضى مدى ندت ندت بضعة بضعة இதை சொல்லுங்க. நாலாவது. ندت ندت. طيب احسنت بارك الله فيك. அடுத்ததுக்கு நான் போவோம். பாருங்க, வாது ஒரு கலிமாவுடைய கடைசியில வந்திருக்குது. பஅத் 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 பஅத். தாலங்கள் தெரியும், கல்கலாட எழுத்து. வாது கல்கலா இல்ல. பஅத் பஅத். مريض مريض مريض. رفض رفد. قروض قروض. فرض فرد. யார் சொல்றீங்க؟ عابدة أستاذ. نعم فواز. تفضل يا عبد. بعض بعد. مريض مريض. رفض رفد. قروض قروض. فرض فرد. نعم احسنت بارك الله فيك. பாருங்க, கருத்து எவ்வளவு எல்லாம் மாறுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லிட்டான். பாத் என்ற சில, பாத் என்றால் பின்னால் தானே. ரைட். குரூத் உங்களுக்கு தெரிஞ்ச சொல். கடன், கடனுக்கு கருத்து குரூத் குரூத், குரங்குகள். ஃபருத் ஃபருத். طيب வேற யார் சொல்றீங்க؟ جنوفر أستاذ. نعم تفضلي. يقدر فاز بترى. بعد بعد. مريض مريض. رفض رفد. قروض قروض. فرد فرد. نعم أحسنت بارك الله فيك. تفضل يا بعض. أخانا فوز. بعض بعد. مريض مريض. رفض رفد. قروض قروض. فرض فرد. نعم بارك الله فيك. இப்போ நாங்க டவுட் உண்டு. சொல்லுங்க. இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்குதான் லால்ன்ற அத எந்த அளவுக்கு நீட் வரும்? ஒரு லாம் எதை நீற்றத்தை நீங்க சொல்றீங்க? தாத நீற்றத்தையா? என்ன சவுண்ட் பிரச்சனையா அல்லது உங்களோட சவுண்ட் தான் பிரச்சனை? என்ன கேட்கல சரியா. அந்த நீட்டக்கூடிய அளவு கூடிக்குது, ஆனா அதுக்கு மேல அதை எதோடு வந்து இல்ல, சும்மா அதாவது நீட்டிடம். அப்படி எதோண்டு வந்து இல்ல. மத்துடைய அடையாளமா? இல்ல, அடையாளம் இருக்கணுமெண்ட் இல்ல. அடையாளம் இருக்கணுமெண்ட் இல்ல. மத்து இருந்தா நீட்டேலும். இது வந்து மத்து சாதாரணமான மத்து இல்ல தானே. மத்து அஸ்லியை விட கூடுதலாக நீட்ட வேண்டிய இடம். நீங்க 6 ஹரக்கத் இதுல நீட்டேலும், தால்லே நீட்டேலும், தாதை நீட்டேலும். அதே மாதிரி லீன் செல்றதையும் நீங்க நீட்டேலும். மத்து ஆரத் சுக்கூனிங்க அதையும் நீட்டுறதுக்கு ஏலும். 4, 5, 6 வரை நீட்டேலும். அது ஹர்ஃப போடாட்டியும் நீட்டிடம் இல்லையா? அப்படியா? நீட்டுற இடத்துல நாங்க நீட்டணும். அது போட்டில்ல. இல்லை, நீங்கள் இப்போ மத்திர சட்டத்தை தெரிஞ்சு வச்சிருந்தால் உங்களுக்கு தெரியும். மத்து அஸ்லி என்று இருக்குது, மத்து ஃபராயி என்று இருக்குது தானே. மத்து அஸ்லியில் பல வகையாக பிரிப்பாங்க, அதே மாதிரி மத்து ஃபராயில பல வகையாக பிரிப்பாங்க. மத்து ஃபராயில மத்து முத்தசில், முன்ஃபசில், மத்து அப்படின்னு பிரிப்பாங்க. அதே மாதிரி அந்த பின்னால ஹம்சா வாரத்தை வச்சு அப்படி பிரிப்பாங்க, அல்லது பின்னால சுக்கூன் வாரத்தை வச்சு இந்த தாலின் மாதிரி அப்படி 2-3 வகையாக என்ன செய்வாங்க, பிரிப்பாங்க. ரைட். இப்போ நாங்கள் தஜ்வீத் பாடம் இல்லையே, நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவோம். அத்தத்ரீபு த்தாலிஸ் இஸ்தமி வஅஇத். இங்க குர்ஆனுடைய ஆயத்துக்கள் இருக்குது. யார் ஓத வாரீங்க?
அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு கொஞ்சம் நல்லா ஓதுறாக்கள். நீங்க குர்ஆன் தஜ்வீத் படிச்சிக்கிறவங்க ஓத முன்வாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஆக்கள் முன்வாங்க. சரி? ரைட். யார் வாரீங்க? رجنا بانو مستر. ரஜனா பானு. أعوذ بالله من الشيطان الرجيم غير المغضوب عليهم ولا الضالين. نعم أحسنت. خير النساء அடுத்தது. Okay, Ustaz. وما كنت متخذ المضلين عضدا. نعم بارك الله فيك أحسنت. திரும்ப ஓதுங்க ஆயத்தை. وما كنت متخذ المضلين عضدا. نعم أحسنت. இப்போ முன்னரை விட சரியா கூடுதலாக சரியா ஓதிக்கிறீங்க. அடுத்தது யார் ஓதுறீங்க؟ فواز. نعم تفضل. فواز. نعم تفضل يا ثم يوم القيامة يكفرون بعضكم ببعض. نعم يكفر بعضكم ببعض. يكفر بعضكم ببعض. طيب அதே ஆயத்தை வேற யார் ஓத வரீங்க؟ جاسمين بشير. نعم تفضلي. ثم يوم القيامة يكفر بعضكم ببعض. طيب அதில் இன்னொரு கோதுங்க. ثم يوم القيامة يكفر بعضكم ببعض. نعم أحسنت بارك الله فيك. வேற யார் வாரீங்க؟ عابدة عابدة. في سدر مخضود وطلح منضود. نعم بارك الله فيك أحسنت. அடுத்த ஆயத்தை யார் ஓத வரீங்க؟ نوفا. بانو. تفضل. نفر بدأ. فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله. نعم بارك الله فيك. அடுத்தது யார் ஓத வரீங்க؟ سميمة بانو أستاذ. إبراهيم. சமீமா பானு. இப்ராஹிம் அடுத்தது ஓதுங்க. ثم أفيضوا من حيث أفاض الناس. نعم بارك الله فيك. إبراهيم أحسنت. تلك الرسل فضلنا بعضهم على بعض. بارك الله فيك أحسنت. அடுத்தது யார் வாரீங்க؟ عرفان تفضل. وقيل يا أرض ابلعي معك ويا سماء أقلعي وعيض الماء وقضي أمر. طيب பரவாயில்ல. இன்னொருத்தருக்கு ஓத கொடுப்போம். வேற யார் வாரீங்க? அதே ஆயத். أستاذ جاسمين بشير. نعم تفضل. وقيل يا أرض ابلعي ماءك ويا سماء أقلعي وعيل الماء وقضي الأمر. பரவாயில்ல. ஓகே. இன்னும் கொஞ்சம் திருத்தமாக யாருக்கு ஓதலாம்? إبراهيم. سميمة تفضل. وقيل يا أرض ابلعي معك ويا سماء أقلعي وغيض الماء وقضي الأمر.
ايوه بارك الله فيك. سميمة بانو. وقيل يا أرض ابلعي ماءك ويا سماء أقلعي وغيض ويا سماء أقلعي وغيض الماء وقضي الأمر. بارك الله فيك. طيب இன்னொரு தடவை கொடுப்போமே எல்லாரும். நம்ம இன்னொரு இந்த மாக்கி அங்கேயும் மத் இருக்குதா? அங்கேயும் மத் இருக்குது. நிறைய பேர் சமா மட்டும் நீட்டுறாங்க. மாவும் அதே மாதிரி தான், மத் முத்தசில் தொய்ப் வாஜிப். யார் ஓதாறீங்க? تذكرني سعودتها. تفضلي. وقيل يا أرض ابلعي ماءك ويا سماء أقلعي وغيض الماء وقضي الأمر. طيب أحسنتي بارك الله فيك. அடுத்த ஆயத்து போவோம். யார் வாரீங்க அடுத்த ஆயத்து? அது கடைசி ஆயத்து யார் ஓதுறீங்க? تفضل إبراهيم. அடுத்து நௌஃபல். قض ما أنت قاض إنما تقضي هذه الحياة الدنيا. نعم أحسنت بارك الله فيك. تفضل نوفل بدر. تفضل. فاقض ما أنت قاض إنما تقضي هذه الحياة الدنيا. طيب بارك الله فيك. قاضன்னு நீட்டுறதுக்கு மத்து தபீகி மட்டும்தான் இருக்கு. மத்து அஸ்லி மட்டும்தான். இந்த தாதுக்கு ஷத்தா இல்லை, அதனால நார்மல் தானா? காத் ரெண்டு ஹரக்கத்து மட்டும்தான். ரைட், ஓகே. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இப்போ நீங்கள் இந்த ஆடியோ உங்களுக்கு இருக்குது, ரெக்கார்டிங் போட்டு கேளுங்க. இந்த ரெக்கார்டிங் அல்ல, இதுக்குரிய பாடத்துக்குரிய ரெக்கார்டிங். நீங்கள் டெலிகிராம் சேனலில் இருக்கும்னு நினைக்கிறேன், அல்லது டீம்ஸ்லேயும் இருக்கும், அதில் இருக்கிறவங்கள்ட்ட. இப்போ நாங்கள் அடுத்த பகுதிக்கு போவோம். முதல் பகுதி நாங்கள் முடிச்சிட்டோம், அல் அஸ்வாத். இரண்டாவது பகுதி ஃபஹ்முல் மஸ்மூ அல் இஸ்திமா. மஸ்மூ என்றால் செவிமடுக்கப்படுவது, எங்களோட காதில் கேட்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் விளங்குறது. ஃபஹம் என்றால் விளங்குதல், அது உங்களுக்கு தெரியும். ரைட். தானியன் இரண்டாவது பகுதி அதுதான். அத்தத்ரீபுல் அவ்வல், அதில் முதலாவது தத்ரீப் இஸ்தமி' இலல் ஹிவார். இஸ்தமி' இலல் ஹிவார், இதெல்லாம் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். இஸ்தமி' இலல் ஹிவார் என்றால் இப்போ 3 மாதத்துக்கு அப்புறம் மறந்துருப்பீங்களோ தெரியாதே, புதிய ஆக்களும் இருப்பீங்க. அப்போ நீங்கள் ஹிவாரை செவிமடுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஹிவார் சொல்லுவேன், அந்த ஹிவார் உங்களுக்கு முன்னால் எழுத்துல இல்லை, நீங்கள் வெறுமனே காதால மட்டும்தான் அதை செவிமடுக்கணும். அதுக்கு பிறகு அந்த ஹிவாருக்கு பொருத்தமான இலக்கங்களை நீங்கள் போடணும். நான் முதலாவது என்று சொல்லிட்டு ஒரு ஹிவார் சொல்லுவேன். அந்த ஹிவாருக்கு இந்த 4 சூறாக்கள்லையும் எந்த சூறா பொருத்தமோ அந்த சூறாவுக்கு நீங்கள் முதலாவது இலக்கம் போடணும், ரகம் வாஹித். அதே மாதிரி இரண்டாவது ஹிவார், மூன்றாவது ஹிவார், இவ்வாறு நான் சொல்லிட்டு போவேன். ரைட். இப்போ நீங்கள் இந்த சூறாவை பார்த்துக்கோங்க. எந்த சூறாவுக்கு நான் சொல்லக்கூடிய ஹிவார் முதலாவது ஹிவார் பொருத்தமோ அதுக்கு நீங்கள் முதலாவது இலக்கத்தை பயன்படுத்தணும். ரைட். واحد. أين تدرس؟ أدرس في كلية الهندسة. ماذا تدرس؟ أدرس الهندسة. لماذا تدرس الهندسة؟ لماذا تدرس الهندسة؟ سأكون مهندسا إن شاء الله. right. إبا الحوار الثاني رقم 2. நீங்க இரண்டாவது இலக்கம் எதுக்கு பொருத்தமோ அதுக்கு போடுங்க. சொல்ல போறேன்.
أين تدرس؟ أدرس في كلية الطيران. ماذا تدرس؟ أدرس الطيران. لماذا تدرس الطيران؟ سأكون طيارا إن شاء الله. طيب الحوار الثالث رقم 3. أين تدرس؟ أدرس في كلية التربية. ماذا تدرس؟ أدرس التربية. لماذا تدرس التربية؟ سأكون مدرسا إن شاء الله. طيب الحوار الرابع نالاود رقم 4. أين تدرس؟ أدرس في كلية الصيدلة. ماذا تدرس؟ أدرس الصيدلة. لماذا تدرس الصيدلة؟ سأكون صيدليا إن شاء الله. طيب استمعتم إلى هذه الحوارات ال4. طيب 1 إذن دال 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 نعم أحسنتم. என்ன கேட்டாங்க அதுல கேள்விகள் ஞாபகம் உள்ளது? أين تدرس؟ أين تدرس؟ أين تدرس؟ أدرس في كلية الهندسة. أدرس في كلية الهندسة. نعم أحسنتم. أين تدرس؟ أدرس في كلية الهندسة. طيب ماذا تدرس؟ أدرس الهندسة. அடுத்த கேள்வி لماذا تدرس؟ ألف لماذا تدرس الهندسة؟ إن شاء الله. ما شاء الله أحسنتم. سأكون مهندسا إن شاء الله. ரைட். இப்போ ரெண்டாவது اثنان எது? حمزة ரைட். இந்த ஹிவார யாருக்கு தனியா சொல்லல் முழுமையா பார்க்காம இதன் உங்களோட பேச்சாற்றல வழக்கும். யார் சொல்றீங்க? பேர் விளங்குதில்ல. ஆயிஷா. أين تدرس؟ تدرس في كلية الطيران. ماذا تدرس؟ أدرس الطيران. لماذا تدرس الطيران؟ سأكون طيارا إن شاء الله. نعم أحسنتي بارك الله فيك. طيب السؤال الثالث الحوار الثالث هذه باء யாருக்கு சொல்லணும் அந்த ஹிவாரம்? رمضان فاطمة. نعم تفضلي. أين تدرس؟ أدرس في كلية التربية. ماذا تدرس؟ أدرس التربية. لماذا تدرس التربية؟ سأكون مدرسا إن شاء الله. نعم أحسنتي بارك الله فيك. அடுத்தது الرابع ما هو؟ جيم. نعم جاسمين بشير تفضلي. أين تدرس؟ أدرس في كلية الصيدلة. ماذا تدرس؟ أدرس صيدلية. لماذا تدرس؟ أدرس الصيدلة. لماذا تدرس؟ سأكون صيدليا إن شاء الله. نعم أحسنتي بارك الله فيك. அடுத்தது நாங்க பார்ப்போம் التدريب الثاني. استمع إلى السؤال ثم ضع الرقم في المربع المناسب. பாருங்க இங்க நான் கேள்வி சொல்லுவேன். அந்த கேள்விக்கு பொருத்தமானது ஹம்சாவா பாவா என்று சொல்லி நீங்க மார்க் பண்ணுங்க. ரைட். எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு
எல்லா கேள்வியும் 3 கேள்வியை முடிச்சதுக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம் எது சரி எது பிழைங்கிறத. இப்போதைக்கு முதலாவதுக்கு வருவோம். இல்லை, இதில் வந்து 6 கேள்வி நான் சொல்லுவேன். 6 கேள்வி. அந்த 6 கேள்வியில் நீங்கள் இலக்கமிட்டால் சரி. ஏற்கனவே செஞ்ச மாதிரி ஹிவார் மாதிரி தான் 6 கேள்வியில் முதலாவது கேள்வி எதுக்குரியதோ அதுக்கு நீங்கள் முதலாவது நம்பர், அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் அந்தந்த நம்பரை போடுங்க. ரைட். முதலாவது கேள்வி, السؤال الأول ماذا تعمل؟ ماذا تعمل؟ الثاني كم ساعة تعمل في اليوم؟ كم ساعة تعمل في اليوم؟ الثالث كم طفلا لك؟ كم طفلا لك؟ الرابع أين تعمل؟ أين تعمل؟ الخامس ماذا تدرس؟ ماذا تدرس؟ السادس رقم 6 السادس ما مهنتك؟ ما مهنتك؟ ரைட். இப்போ நீங்கள் இந்த பயிற்சி செஞ்சுருப்பீங்க. இப்போது நாங்கள் பார்ப்போம். ரைட். வாஹித், முதலாவது இது முதலாவது என்ன கேள்வி? முதலாவது ماذا تعمل؟ ماذا 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 تعمل؟ முதலாவது ماذا تعمل. ரைட். نعم أحسنتي. முதலாவதுக்குரிய விட தால். முதலாவதுக்குரிய விட தால். ماذا ماذا تعمل؟ طيب. இரண்டாவது எதுக்கு வரும்؟ الثاني باء. ما هو السؤال؟ كم ساعة اليوم؟ نعم أحسن. كم ساعة تعمل في اليوم؟ أحسنتم. طيب الثالث واو. ما هو السؤال؟ من يذكر السؤال؟ كم طفلا لك؟ أحسنتم. كم طفلا لك؟ كم طفلا لك؟ طيب أحسنتم. طيب الرابع طيب أحسنتم. ها. ما هو السؤال؟ أين تعمل؟ أين تعمل؟ أين تعمل؟ أين تعمل؟ நீ எங்க வேலை பார்க்கிறாய் தானே? أين تعمل؟ ரைட். الخامس جيم همزة. ما هو السؤال؟ ماذا تدرس؟ نعم أحسنتم. ماذا تدرس؟ ماذا تدرس؟ إن تندرج التوحيد والحديث والفقه والتجويد. إذا படிச்சு கொடுக்கிறது. நீ என்ன படித்து கொடுக்கிறாய்? ماذا تدرس؟ ماذا تدرس؟ التوحيد والحديث والفقه والتجويد. طيب السادس جيم. ما هو السؤال؟ ما مهنتك؟ ما مهنتك؟ ما مهنتك؟ உன்னுடைய தொழில் என்ன? ما مهنتك؟ طيب أحسنتم. ننتقل إلى التدريب الثالث. استمع إلى الحوار ثم ضع علامة الصحيح في المربع المناسب. ثم ضع علامة الصحيح في المربع المناسب. இப்போ 3 சாய்ஸ் தந்திருக்கிறாங்க. அதில் ஒன்றை நீங்கள் செலக்ட் பண்ணணும். முதலாவது நான் சொல்கிறேன். طيب
واحد ரெண்டு பேருக்கு இடையில நடக்கிற ஹிவார். ஆதம் சொல்றார் ماذا تعمل؟ أحمد أعمل مدرسا. ماذا تعمل؟ أعمل مدرسا. கொஞ்சம் எல்லாமே ரைட். ماذا تعمل؟ أعمل مدرسا. طيب اثنان أين تدرس؟ أدرس في الجامعة. أين تدرس؟ أدرس في الجامعة. ثلاثة في أي كلية تدرس؟ أدرس في كلية التربية. في أي كلية تدرس؟ أدرس في كلية التربية. أربعة ماذا تدرس؟ أدرس الثقافة الإسلامية. ماذا تدرس؟ أدرس الثقافة الإسلامية. خمسة كم ساعة تدرس في اليوم؟ 4 ساعات. كم ساعة تدرس في اليوم؟ 4 ساعات. طيب الآن الأول، ما هو الجواب للسؤال الأول؟ جيم. جيم. جيم أحسنتم. ما نعم يارك حوار نافهم يارك سؤال. خلينا فاطمة سلطة أستاذ. نعم تفضلي. ماذا تعمل؟ أعمل مهندسة. مهندسة. مدرسة. مدرس. ماذا تعمل؟ أعمل مدرسا. هذا مدرسة. طيب السؤال الثاني ما هو الجواب؟ باء. باء. من يذكر لنا السؤال والجواب؟ جاسمين بشير. نعم أين تفضلي. أدرس في كلية الجامعة. أين تدرس؟ أدرس في الجامعة. أحسنتي. أين تدرس؟ أدرس في الجامعة. نعم. السؤال الثالث ما هو الجواب؟ باء. نعم. من يذكر لنا السؤال والجواب؟ جوانا. نعم جوانا. ماذا تدرس؟ أدرس في كلية التربية. عائشة. في أي كلية تدرس؟ أدرس في كلية التربية. نعم أحسنتي. بارك الله فيك. في أي كلية تدرس؟ أدرس في كلية التربية. في كلية التربية. طيب الرابع ما هو الجواب؟ همزة. نعم. من يذكر لنا السؤال والجواب؟ عائشة. نعم تفضلي. ماذا أدرس نعم. الثقافة الإسلامية. نعم. ماذا تدرس؟ أدرس الثقافة الإسلامية. ما معنى الثقافة الإسلامية؟ أنرتم؟ Islamic culture. யார்ட மைக்ல அதான் கேக்குதோ மைக் ஆஃப் பண்ணுங்க. طيب الثقافة الإسلامية என்றால் இஸ்லாமிய கலாச்சாரம். إسلامية كلاچارو. أحسنت بارك الله فيك. السؤال الخامس. يا روارية. سميرة. سميرة. السؤال الجواب إن شاء الله. كم ساعة تدرس في اليوم؟
أدرس 4 ساعات. نعم أحسنت بارك الله. كم ساعة تدرس في اليوم؟ أدرس 4 ساعات. طيب அப்ப நீங்க பதில் சொல்றது மட்டும் தான் நீங்க இந்த உங்கள்ட்ட வேண்டப்படக்கூடிய விஷயம். நீங்க அதுக்கு இந்த ஹிவார திருப்ப சொல்றது வந்து அது மேலதிகமான ஒரு விஷயம். நீங்க அப்படி சொல்றது வந்து மாஷா அல்லாஹ் நீங்க எல்லாருமே நல்ல முறையில பாடத்தை கவனிச்சிருக்கிறீங்க, விளங்கி இருக்கிறீங்க, ஈடுபாடு காட்டுறீங்கன்றதுக்கு அர்த்தம். التدريب الرابع استمع إلى الجمل ثم أجب باختيار الكلمة المناسبة. இங்க ஜும்லாக்கள் நான் சொல்லுவேன், அதுக்கு பிறகு பொருத்தமான அந்த கலிமாவை நீங்க இந்த 3 கலிமாவில் இருந்தும் பொருத்தமான கலிமாவை நீங்க தெரிவு செய்யணும். சரியா? ரைட். முதலாவது அல் அவ்வல் درس طارق الطب في كلية الطب. درس طارق الطب في كلية الطب. ரைட். தெரிவு செஞ்சு வச்சுக்கோங்க, கடைசியா கேட்குறேன். الجملة الثانية ரெண்டாவது ஜும்லா درست زوجة طارق الصيدلة. درست زوجة طارق الصيدلة في كلية الصيدلة. في كلية الصيدلة. طيب الجملة الثالثة يعمل طارق في المستشفى وهو يحب عمله. وهو يحب عمله. يعمل طارق في المستشفى وهو يحب عمله. يذهب طارق إلى المستشفى في الصباح. يذهب طارق إلى المستشفى في الصباح وهو يعمل 7 ساعات في اليوم. وهو يعمل 7 ساعات في اليوم. திரும்ப நான் அந்த முழுமையான வாக்கியத்தை திரும்ப சொல்றேன். பல வாக்கியம் இருக்கையில يعمل طارق في المستشفى وهو يحب عمله. يذهب طارق إلى المستشفى في الصباح وهو يعمل 7 ساعات في اليوم. الرابع نالاவது الجملة الرابعة زوجة طارق الآن صيدلية. زوجة طارق الآن صيدلية. تعمل زوجة طارق في المستشفى. تعمل زوجة طارق في المستشفى. طيب الجملة الخامسة تعمل في اليوم 5 ساعات. تعمل في اليوم 5 ساعات. ரைட். இப்போ நாங்க இதான் எங்கட இந்த பாடத்துல கடைசி பயிற்சி வருவோம். முதலாவதுக்கு الجملة الأولى ما هو الجواب للجملة الأولى؟ جيم. جيم. من هل أحد منكم يذكر الجملة؟ ولا யாராவது அந்த ஜும்லா ஞாபகம் இருக்கா? சொல்லுமா? عايشة. تفضلي. درس طارق الطب في كلية الطب. ما شاء الله أحسنتي بارك الله فيك. درس طارق الطب في كلية الطب. طيب جملة ثانية جواب با. با. طيب يارك جملة سوليلهم. من يذكر لنا الجملة؟ கொஞ்சமாவது அல்ல ட்ரை பண்றதுக்கு யாரு கேளும். نوفة. تفضل. درس زوجة طارق للصيدلة في كلية الصيدلة. نعم أحسنت بارك الله فيك. درست زوجة طارق الصيدلة
في كلية الصيدلة. بارك الله فيك. طيب الجملة الثالثة ما هو الجواب؟ جيم. 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 أحسنتم، جيم. من يستطيع أن يذكر لنا هذه الجملة الطويلة؟ பெரிய நீட்டமான ஒரு ஜும்லா அல்லது سميرة. ஃபிக்ரான்னு கூட சொல்லலாம். سميرة تفضلي. بارك الله فيك. يعمل طارق في المستشفى وهو يحب عمله يذهب طارق إلى المستشفى وهو يعمل 7 ساعات في اليوم. أيوة أحسنت، بارك الله فيك ونفع بك. يعمل طارق في المستشفى وهو يحب عمله. يذهب طارق إلى المستشفى في الصباح وهو يعمل 7 ساعات في اليوم. بارك الله فيك. طيب الجملة الرابعة. என்ன விடவரும்? ஜீம். 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 ரைட். இவ்வளவுதான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கப்படுறது இந்த பயிற்சியில. உங்களுக்கு ஜும்லா சொல்றது இது மேலதிகமான உங்களுடைய ஆற்றல். ரைட். யாரு சொல்ல வரீங்க? யாரு? ஹம்சாவா? நாலாவதுக்கு விட வந்து ஜீம். அந்த ஜும்லாவை யாரு சொல்ல தெரியும்? யாரு சொல்ல வரீங்க? ஆயிஷா சொல்லட்டுமா? யாருக்காவது? தஃபதலி. زوجة طارق الآن صيدلة تعمل زوجة طارق في المستشفى. أحسنتي، بارك الله فيك. زوجة طارق الآن صيدلية. إنك صيدلية عند صيدلية مؤنث. صيدلية ஃபார்மசிஸ்ட் ஒரு பெண்ணுக்கு சொல்லும் பொழுது சைதலியத்துன்னு தான் சொல்றோம். ஃபார்மசிக்கும் நாங்கள் சைதலியான்னு தான் சொல்றோம். அதே மாதிரி ஒரு பெண் ஃபார்மசிஸ்டுக்கும் சைதலியான்னு சொல்றோம். பரக்கல்லாஹு ஃபீக். زوجة طارق الآن صيدلية تعمل زوجة طارق في المستشفى. طيب الخامس கடைசி. ஹம்சா. யாருக்கு சொல்லலாம் இந்த ஜும்லா؟ نعم تفضل. تعمل في يوم 5 ساعات. نعم تعمل في اليوم 5 ساعات. أحسنت، بارك الله فيك. تعمل في اليوم 5 ساعات. طيب இப்போ நாங்கள் இந்த பாடத்தை முடிச்சிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். எங்களோட குறிப்பிட்ட டைமுக்குள்ள இன்ஷால்லா நாங்கள் எதிர்காலத்தில் ஒரு மணித்தியாலத்துக்குள்ள ஒரு பாடத்தை விட கூட படிக்கலும் என்றால் படிப்போம். நாங்கள் இன்றைக்கு ஃபர்ஸ்ட் டைம் முதலாவது நாளை இப்போ ஆரம்பித்ததுனால இதோட முடிச்சுக்கொள்வோம். ஒரு மணித்தியாலத்துக்கு முடிகிறதுக்கு 5 நிமிஷம் மட்டும்தான் இருக்குது. ரைட். இப்போ நீங்கள் உங்களை அதிகமானவங்க 2 பாடத்துலையுமே கலந்து கொள்றீங்க தானே? ரைட். ஒரு கேள்வி, உங்களுக்கு இந்த 2 சிலபஸ்லேயும் எந்த சிலபஸ் லேசானது? அரபியத்து பைன யதைக் லேசானது. அப்ப என்ன வித்தியாசம்? அப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் என்று நீங்க நினைக்கிறீங்க? அதை படிக்கிறது நல்லமா, இதை படிக்கிறது நல்லம் என்று நினைக்கிறீங்களா? இதுல நிறைய பயிற்சி இருக்குது. பயிற்சி இருக்கு. டைமிங் அது எல்லா கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு செட் ஆக மாட்டேங்குது. அது வந்து நிறைய படிக்கிற மாதிரி நேரத்துல கொஞ்சம் டைம் எடுக்குது உஸ்தாத் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு 2-3 தடவை பார்த்தாதான் உஸ்தாத் கொஞ்சம் புரியுது. ஆமாம். அதாவது அப்ப இதுல வந்து இந்த சிலபஸ் வந்து மிகவுமே கூடுதலாக கர்சனை காட்டப்பட்டிருக்குது. எல்லா விஷயங்களும் கவனத்தில் எடுக்கப்பட்டிருக்குது. இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் எல்லாம் பார்க்கப்பட்டிருக்குது ஒவ்வொரு மாணவர்களுக்கு இடையில. அப்படி எல்லாருக்கும் பொருத்தமாக இந்த சிலபஸ் வடிவமைக்கப்பட்டிருக்குது. மிகவும் இலகுவானது. ஆனால் அதே நேரத்தில் இதை படிக்கிறது கொஞ்சம் காலம் எடுக்கும். ஆனால் லேசாக படிச்சுட்டு போகலாம். அது எந்த ஒரு கஷ்டமும் உங்களுக்கு விளங்காது. அடுத்த சிலபஸ் நாங்கள் குறுகிய காலத்தில் படிக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் நாங்கள் அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கொஞ்சம் கூடுதல் கவனம் தர்க்கீஸ்
எங்களோட கவனத்தை கூடுதலாக குவிக்கணும் அந்த பாடத்தில். ஆனால் நாங்கள் அதை குறுகிய காலத்தில் என்ன செய்கிறோம், படிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். ரைட். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பொருத்தமாக இருக்கும். நீங்கள் ரெண்டையும் படிக்கிறதுனால உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ரெண்டையும் நல்ல முறையில் புரிஞ்சு கொள்ளலாம் அவசரமாக. ஜாமியா இஸ்லாமியா சிலபஸை பொறுத்தவரையில் நான் இதுக்கு பிறகு அதை படித்து கொடுக்குறதில்ல. இதுதான் ஃபஸ்ட்டும் கடைசியுமாக அது இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இதுக்கு பிறகு தொடர்ந்து நாங்கள் அரபியத் பயணியதைக்கு தான் என்ன செய்வோம், அது முடிஞ்சதுக்கு பிறகு படித்து கொடுக்குறதா இருந்தால் படித்து கொடுப்போம். சில நேரம் இதுவும் இல்லாமல் வேறு எங்களோட அடுத்தடுத்த சப்ஜெக்ட் ஃபிக்ஹ், அகீதா ஏனைய விஷயங்களை நாங்கள் படித்து கொண்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் அரபு கொஞ்சம் படித்ததுக்கு பிறகு ஹைர். ஏதாவது கேள்விகள் இருக்கா உங்களுக்கு பாடத்தில்? உஸ்தாத், இந்த பாடத்துல எல்லாம் ஒரு கேள்வி இருக்கு. இல்லை பாடத்தோட சம்பந்தப்பட்ட கேள்வி மட்டும்.